இப்போ நீங்க வந்து இப்பதான் காலேஜ் முடிச்சிருப்பீங்க. இல்ல வந்து ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம ஸ்விட்ச் ஆகலாம். வேற ஒரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகலாம். இல்ல காலேஜ் முடிச்சுட்டோம். நம்ம வந்து மல்டிபிள் கம்பெனிஸ்ல அப்ளை பண்ணா தான் நமக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்குங்கிற மாரி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் ஆனா, நம்மளோட ப்ரொஃபைல் மட்டும் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். எய்தர் ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆகும். இல்லன்னா நம்ம இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆவோம். இந்த மாரி ஏதாவது ஒண்ணு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? ஸோ அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோவ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாரி நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்றேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்டின்னா, உங்களோட ரெஸ்யூம். இப்போ நம்மளோட ரெஸ்யூம் எப்படி வந்து இருக்குதோ, அத பொறுத்து தான் அங்க வந்து எப்படி சொல்றது? ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகும்னு வச்சுக்கங்களேன். இப்போ நம்ம போறதுக்கு முன்னாடியே நம்மளோட ரெஸ்யூம் அங்க போயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்னு சொல்லலாமா? ஸோ, அதனால ரெஸ்யூம டெய்லர் பண்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரெஸ்யூம்ல ஏன் நம்ம சொதப்புனா நமக்கு வந்து எந்த ஒரு கால்ஸும் வராதுன்னு சொல்றேன். இப்போ ரெஸ்யூம்ல வந்து நீங்க ஒரு 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 ரோலுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. ஸோ, அதுக்கான ரெஸ்யூம் வந்து நீங்க ஆப்டிமைஸ்டா வைக்காம அப்ளை பண்றப்போ, கண்டிப்பா அது ஷார்ட் லிஸ்ட்டே ஆகாது. ஏன்னா, இப்போ வந்து எல்லா ரெஸ்யூம்ஸுமே வந்து ஆட்டோமேட்டடா தான் ஃபில்டர் ஆயிட்டுருக்கு. நாக்ரியா இருக்கட்டும், லிங்க்டின்ல இருக்கட்டும், இங்க எங்க இருந்து அந்த ஒரு ப்ரொஃபைல் எடுக்குது, ரெஸ்யூம எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா தான் ஃபில்டர் ஆகுது. ஸோ, அது வந்து அ சப்போஸ் நம்ம ஆப்டிமைஸ்டா இல்ல அப்டின்னா, அத நம்ம ரெஸ்யூம வந்து கன்சிடரே பண்ணாது. அத பொறுத்தவரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க டிசைன் இன்ஜினியர்ன்னு நீங்க அப்ளை பண்றீங்க. டிசைன் இன்ஜினியர் ரோலுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்டின்னா, அந்த ரெஸ்யூம்ல டிசைன் இன்ஜினியர்ன்னு இருந்தா தான், அது வந்து டிசைன் இன்ஜினியருக்கான ஒரு ரெஸ்யூம். நீங்க அதவே விட்டுட்டீங்கன்னா, அது டிசைன் இன்ஜினியருக்கான ரெஸ்யூமே கிடையாது. ஸோ, அது வந்து இப்படித்தான் எடுத்துக்கும். ஸோ, அப்போ வந்து அ உ உங்களுக்கு கால்ஸும் வராது. ஸோ, அதான் அதான் இத தான் சொல்றேன். ரெஸ்யூம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஸோ, இது இது ரெஸ்யூம பத்தி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும், இல்ல ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல ப்ரோ அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எய்தர் நம்ம இன்னொரு வீடியோவா போடுவோம். இல்ல அது ஒர்க் ஷாப்பா கூட கண்டக்ட் பண்ணலாம். அ சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். எனக்கு வந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ அ கம்பெனிஸ் நான் சேஞ்ச் ஆகும்போதோ, இல்ல நான் எப்படி நான் என்னோட ரெஸ்யூம ரெடி பண்ணேன். ஸோ இதத்தான் நான் சொல்லி தர போறேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். எய்தர் நான் ஒர்க் ஷாப்பா கண்டக்ட் பண்ணலாம். இல்ல நான் இன்னொரு வீடியோவா கூட போடலாம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆ அப்கமிங் வீடியோஸ்ல நான் போட ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ இதுல செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, உங்களோட நாக்ரியும், லிங்க்டினோட ப்ரொஃபைலும் ஆப்டிமைஸ்டா வச்சுக்கிறது. ஸோ சில வீடியோஸ்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நெறையா வெப்சைட் சொல்றாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டா எனக்கு தெர்ல. பட் நாக்ரியும், லிங்க்டினும் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு கால்ஸும் நெறையா வரும். ஸோ ஆப்டிமைஸ்டா வச்சுக்கோங்க. அப்டேட்டடா வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு டைம் கண்டிப்பா அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்டேட் என்ன தூங்கி எந்திரிக்கிறீங்களோ இல்லையோ, அப்டேட் பண்ணுங்க எடுத்து. ஆ அதாவது நீ அது வந்து நான் எங்கேயோ ஒரு பக்கம் படிச்சேன். அது எப்படின்னா, இப்போ வந்து ஹெச்ஆர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரீசென்ட்லி அப்டேட்டட் வந்து பிரியாரிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் சொல்றேன். டெய்லியும் அப்டேட் பண்ணுங்க. ரெஸ்யூம்ஸ வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ரெஸ்யூம் நான் கிரியேட் பண்ணுவேன். அத வந்து நான் போட்டிருப்பேன். இப்போ வந்து எனக்கு அந்த இம்ப்ரஷன் இருக்கும்ல, LinkedInலயா இருக்கட்டும், நாக்ரிலயா இருக்கட்டும், நாக்ரில வந்து வியூடுன்னு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அது வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்பேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, அந்த ரெஸ்யூம் அப்படியே வச்சுப்பேன். இல்ல அப்படின்னா, அந்த ரெஸ்யூம சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுவேன். இல்ல ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். அப்போ ஆப்வியஸா அதுல வந்து ரிசல்ட் கிடைக்குது. கிடைக்கிற வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நாக்ரியோ, லிங்க்டினோ அப்டேட்டா வச்சுக்கங்க. அதுலருந்து மேஜர் கால்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இத தாண்டி வேற ஏதாவது வெப்சைட்ல வருமான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் நாக்ரி, லிங்க்டின்ல தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் அதவே சஜெஸ்ட் பண்றேன். அதவே ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது இருந்தாலும் ட்ரை பண்ணா பண்ணுங்க. இண்டீடு இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ஸோ ட்ரை பண்றதுனா பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது. இப்போ வந்து ஸ்கில் அப்கிரேட் ஓகேவா? ஸ்கில் அப்கிரேட்க்கும் நான் ரிஜெக்ட் ஆகுறதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன். இப்போ வந்து ஒரு 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 ரோலுக்கு நீங்க அ அப்ளை பண்றீங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம், அ உங்களோட ஸ்கில் வந்து நீங்க வந்து ரெஸ்யூம்லயோ இல்ல மென்ஷன் பண்ணது, அது ஒரு விஷயம் தெரியும்னு போட்டிருக்கீங்க. அப்போ ஆப்வியஸா இன்டர்வியூல அத பத்தி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்க இருக்கும் அப்புட்ன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல ஆல்ரெடி குடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கில்லுக்காக தான் உங்கள ஹையர் பண்றோம்.
ஸோ ஆப்வியஸா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டா இருக்கிற ஸ்கில் எனக்கு எப்படி ப்ரோ எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த ட்ரிக்க யூஸ் பண்ணேன். அதையும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சாரி. அ அதையும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத ஷேர் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு ஒரு இந்த ரோலுக்கான ஸ்கில் எனக்கு தெரியணும்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த ரோலுக்கு நான் என்னென்ன கத்துக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா வரணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, Naukriயோ, LinkedInலயோ போயிட்டு அந்த ஹையரிங் போஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? புதுசோ, பழசோ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற மாரி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதுல ஃபில்டர் பண்ணி நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். ஸோ அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும், இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும், இந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியன்ட்டா இருக்கணும். ஸோ இது எல்லாமே அதுல இருக்கும். இது எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுக்கங்க. கேதர் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு 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 நோட் எடுத்து பார்க்குறீங்கன்னாலே, அதிலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா வந்துரும். இந்த ரோலுக்கு இந்த ஸ்கில்ஸ் தான் தேவைப்படுது. மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் எந்த ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்களோ, அதில ஃபர்ஸ்ட்டு டார்கெட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மத்தத கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, டிசைன் இன்ஜினியர் வச்சுக்கலாம். இது ஒரு டிசைன் இன்ஜினியர் நான் மெக்கானிக்கல் முடிச்சதுனால டிசைன் இன்ஜினியர் ஒவ்வொரு அ இதுக்கு தகுந்த மாரி மாறும். ஓகேவா? டிசைன் இன்ஜினியர்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ரீசென்ட்டா கேட்டையா நல்ல ஒரு பீக்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏகப்பட்ட கம்பெனிஸ் நெறைய கம்பெனிஸ்ல கேட்டையா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டு கேட்டையாவ தான் லேர்ன் பண்ணணும். கேட்டையாவ லேர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அத லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரியும் கூட பண்ணலாம். பட் ஸ்கில்ஸ ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. நீங்க ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணிட்டு, நீங்க இன்னொரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. அது மொத்தமாவே வேஸ்ட் தான். ஓகேவா? இதனால தான் சொல்றேன். இது கரெக்ட்டா வெரிஃபை பண்ணிக்கங்க. இதுதான் இந்த ரோலுக்கு இந்த ஸ்கில் தானா அப்படிங்கிறத நெறையா போர்ட்டல்ஸ் இருக்கும். ஸோ, அதில செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மார்க் இன்டர்வியூ பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க ப்ரோ போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன் நீங்க எனக்கும் கூட நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஆ ஸோ, நானும் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இதுக்காக. ஓகேவா? மார்க் இன்டர்வியூ ஏன் நான் பிராக்டிஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இன்டர்வியூல எப்படி பேசணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்டர்வியூ மட்டும் தான் மெயினா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்வியூ ஒரு மேஜர் பார்ட் உங்களோட ஹையரிங் ப்ராசஸ்ல இருக்கும். ஸோ, அந்த ஒரு 20 மினிட்ஸ் டூ 40 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னா, அத நீங்க ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா செலக்ட் ஆயிடலாம். ரிட்டன் உங்கனால கிளியர் பண்ண முடியும். ஆ டிஸ்கஷன் உங்கனால கிளியர் பண்ண முடியும். பட் இன்டர்வியூல நெறைய பேருக்கு போயிடும். ஸோ, இதனால தான் சொல்றேன். இன்டர்வியூ நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்கனால ஈஸியா அ ஹை அதாவது பிளேஸ் ஆக முடியும். ஓகேவா? இன்டர்வியூல என்ன ப்ரோ மேஜரா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து, உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லேருந்து ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்கன்னா, அ முந்தின அதாவது முன்னாடி கம்பெனில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கங்கிறத கிளியரா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ, இது எல்லாமே கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் வரும். ஈவன் இன்னொரு கொஸ்டின் முக்கியமா கேட்பாங்க. நீங்க ஏன் இந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ, இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஸோ, இது எல்லாத்தையுமே நீங்க ப்ரிப்பேர்டா இருந்துக்கணும். ஈவன் நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா, சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். அதுல 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்களோட ஸ்ட்ரென்த்த சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஸோ, அதுக்கு நீங்க உங்களயே ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். டூல் டெஸ்ட் இருக்கும். டூல் டெஸ்ட்டும் நீங்க ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. நீங்க ஆஸ் அ ஃப்ரெஷரா உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்டின்னா, என்ன எதிர்பார்க்க முடியாது அப்டின்னா, நீங்க அ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அளவுக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, தாராளமா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அளவுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் நீங்க அத பிராக்டிஸ் பண்ண பண்ண இப்போ இப்போ ஒரு ஒரு கோடிங் ரிலேட்டடா ஒரு ஜாப்க்கு போறீங்க அப்புட்ன்னா, மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் எடுத்து நீங்க டெவலப் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த இஷ்யூ வந்துச்சுன்னா, இப்படிதான் ரெக்டிஃபை பண்ணணுங்கிற ஒரு ஒரு மைண்ட் தாட் வரும். ஸோ, அது உங்களுக்கு இன்டர்வியூக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் தோ நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஒரு டிசைனுக்கு போறீங்க அப்படின்னா, மல்டிபிள் கேட எடுத்து நீங்க டிசைன் பண்ணி பாருங்க. அசெம்பிள் பண்ணி பாருங்க. டிராஃப்ட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணும்போது அந்த டூல் நாலேட்ஜும் உங்களுக்கு வளர்ந்துரும். ஆல்சோ டிசைன் நாலேட்ஜும் உங்களுக்கு வந்துரும். ஸோ, அப்போ உங்களுக்கு இன்டர்வியூ கிராக் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால தான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பண்ண முடியுமோ பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? உட்கார்ந்து படிக்கிறத விட நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நாலேட்ஜ் வளர்ந்துரும். ஸோ, இது உங்களுக்கு இன்டர்வியூக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ, இதுக்கப்புறம் லாஸ்ட்டா என்ன அப்படின்னா, இல்ல ப்ரோ நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னால அ கிராக் பண்ண முடியல அப்படின்னா, யாராவது ஒரு சீனியரவோ,
இல்ல உங்க பக்கத்து வீட்ல, இல்ல யாராவது கிட்ட ஹெல்ப் கேளுங்க. தாராளமா கேளுங்க. ஹெல்ப் கேட்காம இருக்காதீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் தான். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒரு ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து எ எங்க வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட கனெக்ட் பண்ணி விடுவாங்கல்ல. ஸோ கால் பண்ணி குடுப்பாங்க. எனக்கு வந்து நமக்கே தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நம்ம அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் அது எனக்கு புரிய வந்துச்சு. அது வந்து நமக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா, அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது, அவங்களுக்கு இப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? என்ன பிரிப்பேர் பண்ணணும்? எப்படி எப்படிலாம் இன்டர்வியூ கிளியர் பண்ணணும்? எப்படி எப்படிலாம் ரெஸ்யூம் பிரிப்பேர் பண்ணணும்? இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ, நீங்க போய் கேட்காத வரைக்கும் அவங்க சில பேர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சொல்லிக் குடுப்பாங்க. பட் நீங்களா போய் கேட்காத வரைக்கும் அவங்க சொல்லி தர மாட்டாங்க. நீங்க கேட்டு அவங்க சொல்லி தர மாட்டேன்னும் சொல்ல மாட்டாங்க. அது யாரா வேணா இருக்கட்டும். ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும். முன்னாடியே ஒரு பையன் பிளேஸ் ஆயிட்டாப்ல அப்டின்னா, அவங்கள வச்சு ஹெல்ப் கேளுங்க. ஹெல்ப் கேட்கறதுல என்னங்க இருக்கு? நமக்கு வந்து இந்த இந்த விஷயத்துக்காக ஹெல்ப் கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆ இன்னொருத்தவங்க வந்து ஹெசிடேட்டும் பண்ண மாட்டாங்க. அது தாராளமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு யாருமே இல்ல ப்ரோ. எனக்கு வந்து இது ஹெல்ப் பண்றதுக்கு இந்த டவுட்ட கிளியர் பண்றதுக்கு யாருமே இல்ல ப்ரோ அப்டின்னா, என்னோட Instagram மேபி நான் கீழ குடுக்குறேன். எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்சா சொல்றேன். இல்ல நான் நெட்ல பார்த்துட்டு வந்து சொல்றேன். இல்ல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவங்களோட நான் கனெக்ட் பண்ணி விடுறேன். ஸோ என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க காலேஜ் படிக்கும்போது தயவு செஞ்சு போய் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசுங்க. இதுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். ஸ்டாஃப்ஸ் கிட்ட நான் இன்டராக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இன்டராக்ஷன் இருக்கும். பட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு 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 விதத்துல டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஸோ அத வந்து நீங்க பேச பேச தான் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நாலேட்ஜ் ஷேரிங்ன்னு சொல்லுவாங்க இத பொறுத்தவரைக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தர்ட்ட போய் பேசி குடுத்து, அவருங்க கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க நாலேட்ஜ் ஷேர் பண்றதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு இத சொல்லிக் குடுக்குறேன் அப்டின்னா, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனச்சு தான் நான் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ ஆப்வியஸா வந்து நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்கள உட்கார வச்சு நான் சொல்லிக் குடுக்குறேன் நான் ரெடி. ஸோ இந்த மாரி தானே எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். தாராளமா போய் கேளுங்க. ஓகேவா? நமக்கு இது வரல, வரல, வரலன்னு நீங்களா போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு போய் கேளுங்க. ஸோ இந்த ஒரு 5 டிப்ஸ் நான் எடுத்ததுல, நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ இதெல்லாம் கொஞ்சம் சொதப்பியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இத இன்க்ளூட் பண்ணேன். இன்னும் நெறைய இருக்கு. மேபி உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்டின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதையும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். சொன்ன மாரி ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்டின்னா, ஈவன் இப்போ 2, 3 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ரிப்ளை குடுக்குறேன். இதுக்கு மேலயும் நமக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்டின்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? தாராளமா மெசேஜ் பண்ணுங்க. இல்ல உங்க சீனியர்ஸ் கிட்ட என்கிட்ட பேசுறதுக்கு தான் உங்களுக்கு ஹெசிடேட்டா இருக்குன்னா, உங்க சீனியர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்க. ஈவன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்கன்னா, உங்கள விட பெரியவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசுங்க. இன்னும் நெறைய கம்பெனிஸ் மாறுனவங்க கிட்ட பேசுங்க. பட் அ அது வந்து நீங்க பேசம்போது தான் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்களா போட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இத நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ பாத்துக்கங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல பாப்போம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா லைக் பண்ணுங்க. இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் புடிச்சிருந்துச்சு அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வீடியோல பாப்போம். பை.